கரிசல் இலக்கியத்தில் நகைச்சுவைன்னு சொல்லும்போது கரிசல் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய நகைச்சுவை அவங்க வாழ்வோடு சேர்ந்தது. அது நமக்கு நகைச்சுவையாக இருக்கும், அது அவங்க வாழ்வோடு சேர்ந்தது. நகைச்சுவையை கிரியேட் பண்ணுறது வேற. இந்த நகைச்சுவை மன்றங்கள்லாம் இருக்குது அங்கங்கே, அவங்கெல்லாம் உற்பத்தி பண்ணுவாங்க நகைச்சுவையை. எப்படி உற்பத்தி பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கெல்லாம் ஒரு கதை தெரியும். இந்த ஒரு விறகு வெட்டி இருந்தான். இந்த விறகு வெட்டி தினமும் போய் விறகு வெட்டிட்டு வந்து அவன் பொண்டாட்டிகிட்ட காசு கொடுத்தா தான் அவள் கஞ்சி ஊற்றுவான். ஒரு நாள் விறகு வெட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த கோடாரி துள்ளி போய் ஒரு கிணத்துல விழுந்துடும். அவனுக்கு அதை வச்சு தான் பிழப்பு. ஐயோ, கோடாரி கிணத்துல விழுந்துருச்சே, நான் என்னை எப்படி பிழைக்கிறது, அவன் வீட்டுக்கு போனால் அவள் கஞ்சி ஊற்ற மாட்டாள் அப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அவன் ஒரு காளி பக்தன். இப்போ காளி வந்துட்டா. பத்தா, என்ன விஷயம் தாயே, இந்த மாதிரி கோடாரி உள்ளே விழுந்துருச்சு, நான் வீட்டுக்கு போனால் என் பொண்டாட்டி கஞ்சி ஊற்ற மாட்டா, அந்த கோடாரி எப்படியா எடுத்து கொடுக்கணும். உடனே காளி உள்ள கையை விட்டு, கிணத்துக்குள்ள கையை விட்டு ஒரு தங்க கோடாரி எடுத்து கொடுத்தா. இதான் உன் கோடாரி? இது இல்லைம்மா. திருப்பி கையை விட்டு வெள்ளி கோடாரி எடுத்து கொடுத்தா. இது இல்லைம்மா. மூணாவது கையை விட்டு அவன் கோடாரி எடுத்து கொடுத்தோன்னே, இதாம்மா என் கோடாரி அப்படின்னு. உன் யோக்கியத்தை மெச்சின்னு இந்த மூணையும் நீயே கொண்டு போ அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச கதை. இது எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா, உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா, இவன் வீட்டில் போய் கோடாரியை கொடுத்தோன்னா அவன் பொண்டாட்டி சொல்கிறா, அட மானம் கட்டவனே, காளி வந்திருக்கா, அவகிட்ட கோடாரி கொடுத்தான்னு வாங்கிட்டு வந்திருக்கியா, அவகிட்ட என்னென்னலாம் கேட்கலாம், வா, நான் அவகிட்ட பல வரங்கள்லாம் கேட்க வேண்டியிருக்கேன் சொல்லி புருஷனை பரவாயில்னு இழுத்துட்டு வந்து எந்த கிணத்துல அந்த கிணத்துலையா, இந்த கிணத்துலையா, இந்த கிணத்துலையான்னு சொல்லி அவள் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டான். இப்போ விறகு வெட்டிக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. இருந்தது ஒரு பொண்டாட்டி, அவளும் உள்ளே விழுந்துட்டாலே, இப்போ நம்ம எப்படி இனிமேல் காலம் தள்ளுறது அப்படின்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது பழையபடி காளி வந்துட்டான். பக்தா, என்ன தாய் வந்துட்டியா, நல்ல வேலையாக போச்சு, என் பொண்டாட்டி உள்ளே விழுந்துட்டா, அவள் எப்படியாவது நீ தான் எடுத்து கொடுக்கணும், நான் எடுத்து கொடுக்கேன் அப்படின்ட்டு உள்ளே கையை விட்டு சமந்தாவை எடுத்தா. இதான் அவன் பொண்டாட்டி, இவளே தான் அம்மா, இவ தான். காளிக்கு பெரிய யோசனையாக போச்சு. என்னடா நம்மளுடைய பக்தன் பொருளாதார விஷயத்தில் ரொம்ப யோக்கியமாக இருந்தான், பொம்பளை விஷயத்தில் இவ்வளோ வீக்காக இருக்கானே அப்படின்ட்டு நல்லா பார்த்து சொல்லி, இதான் அவன் பொண்டாட்டி, அம்மா உன்னை பற்றி எனக்கு தெரியும், இப்போ சமந்தாவை எடுத்தேன், நான் இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, சும்மா இருக்க மாட்டேன், பழைய வீடு திரிஷாவை எடுப்பேன், இவளா உன் பொண்டாட்டின்னு கேட்பேன், இவளும் இல்லைன்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோ, மூணாவதான் என் பொண்டாட்டி எடுத்து இவளாம் அப்படின்னா, இவளான்னு கேட்கும்போது நான் ஆமாம் அப்படிம்பேன். ஆஹா, இன்னும் எவ்வளோ யோக்கியமாக இருக்கு என் பக்தன், மூணையும் கூட்டிகிட்டு போகும்பேன். அந்த அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி கிடையாதுமா. இதுதான் நகைச்சுவையை உற்பத்தி பண்ணுறது. ஆனால் சாதாரண மக்களுடைய நகைச்சுவை என்னன்னு கேட்டால், நமக்கு அது நகைச்சுவையாக இருக்கும், அவங்களுக்கு அது அப்படி இருக்காது. இந்த கலசலிங்க யூனிவர்சிட்டியில் நம்ம அப்துல் கலாம் வந்தார். அப்துல் கலாம் வந்தார்னா கூட்டம்னா கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம். அந்த ரோட்டு வழியாக நடக்க முடியல, அவ்வளோ கூட்டம். தள்ளி முள்ளி பார்க்காங்க, போக்குவரத்தே நின்று போச்சு. இப்போது ஒரு விவசாயி காட்டில் வேலையை முடிச்சுட்டு அவர் பொண்டாட்டியை சைக்கிளில் வச்சு அங்கிட்டு கூடி வரார். கூட்டத்தை பார்த்து அவருக்கு எரிச்சலாகி போச்சு. வண்டி இப்படி 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 திருப்பி போய் ஆளுகிட்ட போய் இறங்கி, ஏயா ஏன் இப்படி கலந்து கொண்டு மாதிரி கூட்டிகிட்டு கிடைக்கீங்க, ஒரு மனுஷன் போக வர இருக்க வேண்டாமா, இப்படியா கூட்டிக்கிட்டு இருப்பியா, யோ ஜனாதிபதி வராரியா, ஜனாதிபதினா பெரிய கலெக்டரா, இன்னும் இப்படி சொன்ன என்ன அர்த்தம், ஜனாதிபதினா பெரிய அவருக்கு கலெக்டரே போதும், ஜனாதிபதிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, ஆகவே அவருக்கு பெருசு கலெக்டர் தான். என்னைய எப்படி சொல்கிற, என்ன இப்படி சொல்கிற, கலெக்டர்னா என்ன லேசன் நினச்சியா, இந்த ஜில்லாவுக்கு சக்கரவர்த்தி, அவரை விட பெரிய ஆள் இருக்கானோ அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டார். பொதுவாகவே இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு படித்த ஆளுகள்னா கொஞ்சம் பிடிக்காது. அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க மேலே ஒரு நம்பிக்கை, பிடிக்காதுன்னா வேற ஒன்றும் இல்லை, என்ன பெரிய படிப்பு படிச்சுட்டா, நம்மளை விட பெரிய படிப்பு தெரிஞ்சு வச்சுருக்கானோ அப்படி நினைப்பே ஒழிய அவங்கள கூறு கட்டவங்கெல்லாம் கிடையாது. தங்கள் மேலே ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் அவங்க அந்த மாதிரி பேசுறது. இப்போ இந்த பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளை சேர்ப்பாங்கல்ல, அப்போது பையனை கொண்டு விட்டுட்டு போனார். இப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் இன்டர்வியூ வைக்கிறது அந்த காலத்தையே உண்டு. அப்போ வாத்தியார் புதுசாக பையன் வந்த உடனே அவங்ககிட்ட கேட்காரு, இல்லை பஞ்சபாண்டவர்கள் எத்தனை பேர்ரா அப்படின்னு கேட்காரு. 3 பேர் சார். 3 பேரா, நீ உங்கள் அப்பனை கூப்பிட்டுவா, பஞ்சபாண்டவர்கள் 3 பேரா, உங்கள் அப்பனை கூப்பிட்டுவாடா. அவங்க அப்பா வந்தான், யோ என்னையா உன் பையன் பஞ்சபாண்டவர்கள் எத்தனை பேர் கேட்டால் 3 பேருங்க. ஆமாவா தெரியா, சரியாதானே சொல்லியிருக்கேன், அதான் ராமர் லட்சுமணரும் வனவாசம் போயிட்டாங்கல்ல, சரிதானே கணக்கு, பஞ்சபாண்டவர்கள் எக்கடா அவன் ராமரும் லட்சுமணரும் வந்தாங்க, நீ உன் பையனை கூப்பிட்டு போப்பா, உன் வளசலுக்கு படிப்பு வராது. என்ன வாத்தியாரி அப்படி சொல்லி போட்டியா, ஏதோ மண்டையில் ஏற மட்டும் சொல்லிக் கொடுங்க,
ரொம்ப இல்லைனாலும் உங்களை மாதிரி ஒன்றுக்கு பத்து வாத்தியார் வேலைக்கு ஆக மாட்டானா? ஒன்றுக்கு பத்து வாத்தியார் வேலையா? அவர்கிட்டயே சொல்கிறான். என்ன பெரிய ஒன்றுக்கு பத்து வாத்தியார் வேலை பெரிய என்ன பெரிய அந்த பெரிய மண்டபப்படி கணக்காக எழுதுறீங்க? அவனுக்கு பெரிய வேலை மண்டபப்படி வேலை. இதுதான் சாதாரண மக்களுடைய வாழ்க்கை. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். படிக்கிற ஆளுகளுக்கு அவமானப்படுத்தணும் வைக்கணும் அப்படிங்கலாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை அப்படியே சொல்லுவாங்க. அவங்ககிட்ட போய் நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம், அது நமக்கே உரியதாம் என்பது அறிந்தோம் அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாரு? இவரு இந்த நாடு ஓன் நாடாம்ப்பா, இது உனக்கு சொந்தமா? அப்படியா? யார் சொன்னது? பாரதியார். அவர் சொல்லிட்டு போவார். தாய்தார் விடுவாரா? தாய்தார் விடுவாராங்க, அவருக்கு வேலை இல்லை அப்படின்னு கரெக்டாக பேசுவோம். அது நமக்கு அது பெரிய நகைச்சுவையாக தெரியும். அது மாதிரி பையங்களும் அந்த 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 படிக்காத மனுஷனை பாடாப்படுத்துவாங்க. படிக்கிறாங்கல்ல, அப்போ படிக்காத ஆளாக இருப்பான். எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பொம்பளை பிள்ளை போன உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. சாப்பிட மாட்டீங்க. ஏம்மா என்ன இந்த பிள்ளை அழுதுகிட்டு இருக்கு? நாங்கள் உங்கள் மக 95 மார்க் வாங்கியிருக்கு, 5 மார்க்கு குறைஞ்சி போச்சுன்னு அழுதுகிட்டு இருக்கு. அப்படியா? அழுதாட்டனம்மா. பையன் உட்காந்துருக்கான். ஏம்மா அழுக வேண்டாம்னு சொல்லு, அந்த 5 என்கிட்ட இருக்கு, எங்கேயும் போகிற. ஏடா அப்போ நீ 5 மார்க் தானா? ஆமாப்பா. 95 5 எவ்வளவு? 100 ஆச்சு இல்லை? ஒரு குடும்பத்தில் இதுக்கு மேலே என்ன மார்க் போடுவான்? எல்லாம் உனக்கே போட்டால் பக்கத்தில் படிக்கிறவன பைத்தியர போயிடா, அவ்வளோதான் மார்க் போடுவாங்க. டேய் இப்படியெல்லாம் ஏமாத்தாடா, நான் படிக்காதவன்னு. உன் வயசுல எல்லாம் அப்துல் கலாம் பற்றி நீ பேசாத. அப்துல் கலாம் கல்யாணம் முடிச்சாரா? நீ சும்மா அடக்க மாட்டான். கல்யாணம் முடிச்சுட்டு 5 பொம்பளை பிள்ளைய, அதுக்கு பிறகு நான் தேவையா உனக்கு? ஒன்று அந்த அம்மா அடுப்பாங்கலேருந்து அப்படி கேள்றா, நாக பிடிக்கிட்டு சாகுற மாதிரி. என்னவோ அந்த அம்மாவுக்கு இருக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி. சர்வசாதாரணமாக நடக்கும், சர்வசாதாரணமாக. இல்லை இப்படியெல்லாம் நான் படிக்கலாம்னு சொல்லி எல்லாம் ஏமாத்தாதாடா. உன்னையெல்லாம் பெற்றதுக்கு ஒரு கல்வியை பெற்றிருக்கலாம். அதுக்கு நீ எங்கள் அம்மாவை கட்டியிருக்கக்கூடாது, ஒரு கல்வியை கட்டியிருக்கணும். உடனே அந்த அம்மா உள்ளே இருந்துக்கிட்டு அதுக்கு அந்த கழுதை ஒத்துக்கணும்ல. என்ன மாதிரியெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் வாழ்க்கையிலே சகஜமாக நடக்குது. அந்த கிராமத்தில் அந்த நேரத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த ரொம்ப மூட நம்பிக்கை இன்றைக்கும் கூட கிராமத்தில் மூட நம்பிக்கை இருக்கா? நிறைய இருக்கு. அதுவே மிகப்பெரிய நகைச்சுவையாக இருக்கும். இது ரொம்ப நாளாக அந்த கதை வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பொண்ணு மாப்பிள்ளை புதுசாக கல்யாணம் முடித்து விருந்து வச்சுருக்காங்க. விருந்து வச்சா எனக்கு மொச்சக்கொட்டை குழம்பு. பொண்ணு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அழுத்தி பகிஞ்சிருக்கா, மொச்சக்கொட்டை பிதுங்கி வந்து இலையில் விழுந்துருச்சு. சே, இப்படி விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொம்பளை இலையிலேருந்து வந்து மொச்சக்கொட்டை வந்து விழுந்துருச்சு. வச்சு மொச்சக்கொட்டை, இது பெரிய தோஷம் இல்லை, இந்த தோஷத்தை கழிக்கணும்னா காசிக்கு தான் போகணும்ட்டான். காசிக்கு போகணும்னா இன்றைக்கி இப்போ நினைக்கக்கூடாது, இப்போ இருக்கிற காசி நினைக்கக்கூடாது. இப்போ வாரணாசி ட்ரெயினில் போயிட்டு வந்துடலாம். அப்போ என்ன மாதிரி ஆளுகள்லாம் காசிக்கு போகிறாங்கன்னா விட மாட்டாங்க. ஏன்னா ஒரு கதை முடிய போகுதுன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் காரு கிடையாது, பஸ்ஸு கிடையாது, ஹோட்டல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் போகிறேன்னு சொல்லணும், காசிக்கு நான் போகிறேன்னு சொன்னேன்னா எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. என்னென்னாச்சு காசிக்கு போயிடலாம்ல. ஆமையா இப்போ என்ன வேலையை இப்போ பயலுக்கு கடை வச்சு கொடுத்தாச்சு, பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அதே போய் சேர வேண்டியானே, அதான் போகிறேன் அப்படின்னா நடந்தே போகிறேன்னா அவன் தான் அவர் கதை அங்கேயே முடிஞ்சு போகும். இவன் இப்போ தான் கல்யாணம் முடிச்சிருக்கான். இவன் போகிறேன்னான்னா எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, சரி விடுன்னு விட்டுட்டாங்க. இவன் போகிறான், போய்கிட்டே இருக்கான். இப்போ அங்கே போயிட்டான், மதுரைக்கு அங்கிட்டு போயிட்டான். அங்கே போய் ஒரு இடத்துல, அம்மா காசிக்கு போகிறேன் தாயி, சாப்பாடு போடுங்கம்மா. அந்த அம்மா தடபுடல, காசிக்கு போடுறதுக்கு சாப்பாடு போட்டால் எவ்வளோ புண்ணியம் எங்களுக்கு. அந்த இலையை எடுத்து போடுறா, இலையை எடுத்து போட்டு சாப்பாடை போடு. சாப்பிட்டு முடிச்சாங்க. இந்த அம்மா சாப்பிட்டு முடிச்சுட்டு இலையை மடக்கிருக்கான். அந்த அம்மா, ஐயா அந்த இலையை மடக்காது, அப்படியே வச்சிரு. ஏம்மா நீங்கள் எடுத்துருவீங்களா? இல்லைப்பா, இந்த ஊரில் இலப்பஞ்சி ஜாஸ்தி, ஒன்றை மாதிரி ஆள் வந்தோன்னா அந்த இலையில தான் போடுவோம், அதை நாங்கள் கழுவி வச்சுக்கிடுவோன்ட்டு அந்த அம்மா. அவட பாதகத்துக்கு எடுத்திய, நான் என் பொண்டாட்டி இலையிலேருந்து ஒரு மொச்சக்கொட்டை வந்து விழுந்ததுக்கு காசிக்கு போய்கிட்டு இருக்கேன். இந்த இலையில எத்தனை பைய சாப்பிட்டானோ, இதில் எனக்கு சோத்தை போட்டியா? ஐயா இல்லைடா, ரொம்ப மோசமாக இருக்குது. சரி காசிக்கு தானே போகிறோம், இதையும் சேர்த்து தொலைச்சிருவோம் அப்படி. இப்போ திருச்சிக்கு அங்கிட்டு போயிட்டான். அங்கே போய் அம்மா அது காசிக்கு போடுறது, ஐயா சாப்பாடு போடுங்க அப்படின்னு அந்த அம்மா தடப்படலாம். ஆஹா காசி பொருள் வந்துட்டாருமா, அது அவருக்கு சோறு போட்டால் நமக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும், காசிக்கு போன புண்ணியம் கிடைக்கும், அந்த இலையை எடுத்து போடு. நம்ம இலையில சாப்பிட மாட்டோம்மா. இப்போ எது சாப்பிடுங்க? ஏதோ ஒரு சட்டி கிட்டி இருந்தா சரி, இந்த வீட்டுக்கு கொல்லப்படுத்த ஒரு சட்டி இருக்கு எடுத்துக்கோ அப்படின்னா சட்டி எடுத்து கையில் கொடுத்து சாப்பாடை போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு
இந்த சட்டி கழுவி வைப்போம்னு பின்னாடி போயிருக்கான். அந்த காலத்தில் இப்படியெல்லாம் லைட்டு கிடையாது இல்லை, கல் தட்டி கீழே வந்து சட்டியை உடச்சி போட்டான். ஏய் அந்த சட்டியை உடைச்சிட்டியாப்பா? ஆமாம்மா, ஒன்றும் நெகா தெரியல, கீழே வந்து உடஞ்சி போச்சு. எல்லாம் வந்து சேர்ந்தாப்போ இந்த வீட்டில் ஒரு பெரியவர் இருந்தார். இந்த இருக்கிற வாழைத்தோப்பு, இங்கே இருக்கிற தென்னந்தோப்பு, இந்த கொய்யா தோப்பு, இந்த பங்களா பூரா அவர் சம்பாரிச்சது. அவர் கடைசி நேரத்தில் சட்டடியாக கட்டிலில் படுத்துட்டார். எல்லாமே அந்த சட்டியில் தான். ஐயா எம்மா, அங்கே என்னடா கண்ட பத்தீசத்து நிலையில் சோத்தை போட்டாங்க. இங்கே ஒரு கிழமை எல்லா வேலையும் பார்த்த சட்டியில் என்ன சோத்தை போட்டா? பரவர ரொம்ப கேவலமாக போய்கிட்டு இருக்கு பிழப்பு. சரி பார்ப்போம், இன்னும் தள்ளி போய் பார்ப்போம், என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம்ட்டு இன்னும் போயிருக்கான். இப்போ விழுப்புரத்துக்கு அங்கிட்டு போயிட்டான். ஏம்மா, காசிக்கு போகிறேன் தாயி, நான் பார்க்க வாங்க, காசிக்கு போகிறவர் அது இலையை எடுத்து போடுங்க. சரி அந்த சட்டி எடுத்துங்க. ஐயா அதெல்லாம் வேண்டாம், இப்படி எதில் தான் சாப்பிடுவீங்க? ஏம்மா, அந்த திருநீல ஒரு ஓரமாக போடுங்கம்மா, நாய்க்கு போட்ட மாதிரி. நான் யாரையும் நம்புற மாதிரி இல்லை. சரி, அப்படி ஒரு மனுஷோறு சாப்பிடணும், அதுக்கு விரதம் போட்டுக்கிட்டு சாப்பாடை போட்டுருக்காங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே சாப்பாடா இன்றைக்கி தான் நிம்மதியாக நல்ல முறையில் சாப்பிட்டு அப்படின்ட்டு உட்காந்துருக்காரு. அந்த அம்மா, காசிக்கு போகிறவரை ஒரு வெத்தலை போட்டுக்கிறது தானே, கொடுங்கய்யா போட்டுக்கிறேன், கொடுங்க தாய். அந்த அம்மா வெத்தலை கொடுத்துருக்கு. பாக்கு உங்கள் தலைக்கு மேலே மாடாக்குள் இருக்குவாருங்க, அதில் இருக்க எடுத்துவாங்க. மாடாக்குள் இருக்கிற பாக்கு எடுத்து வாயில் போட்டு கடக்குன்னு தான் கடிச்சிருக்கான். அந்த அம்மா அங்கேருந்து திடுதுன்னு ஓடி அந்த கடிச்சிட்டியா ஐயா? ஆமாம்மா, என்ன விஷயம்? நான் அதை 10-20 நாளாக கடிக்க முடியல. ஐயா, இன்னும் காசிக்கு போய் கரும்பத்தை தொலைச்ச மாதிரி ஆண்டு வீட்டுக்கு வாங்கிட்டு. கிராமத்துடைய நகைச்சுவை அவர்கள் வாழ்வியலோடு எப்படி சேர்ந்து இருக்கிறது. அது அவங்க சிரிக்கிற மாதிரியா இருக்கு, நாம சிரிக்கிற மாதிரி இருக்கு. அதுதான் கிராமத்து நகைச்சுவை. கரசியல் இலக்கியத்தின் நகைச்சுவை என்னன்னு கேட்டால் அவங்க வாழ்க்கையோடு சேர்ந்து அது உற்பத்தி பண்ணுறது இல்லை. இந்த நகைச்சுவை மன்றங்கள் அவங்கவுங்கள உற்பத்தி பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி உற்பத்தி பண்ணுறது இல்லை. அதுதான் அங்கே இருக்குது. அது மாதிரி குடுக்கல் வாங்கல் இருக்குவாருங்க. குடுக்கல் வாங்கல் வாய்மை பற்றி திருவள்ளுவர் எவ்வளோ சொல்லியிருக்காரு. கம்பராமாயணத்தை சொல்லியிருக்கான, கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கி வந்தேன். கடன்பட்டார் அப்படின்னா ராவணன் வந்து சொசைட்டியில் லோன் வாங்கியிருக்கான் போலுக்க, ஜப்திக்கு வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கடன் அப்படின்னா கடமைன்னு அர்த்தம். என் கடன் பணி செய்து கிடப்பது, ஏன்னா என்னுடைய கடமை உனக்கு பணி செய்து கிடப்பது தான் அப்படின்னு அப்பரடிகள் சொல்றாரு. கடன்கிறது என்னன்னா கடமை. ஒருத்தர் கொடுத்து வாங்குறது இருக்கு பாருங்க கிராமத்தில், அது மிகப்பெரிய நகைச்சுவையாக இருக்கும். ஒருத்தர் கடனை கொடுத்துட்டான், திருப்பி அவனால் வாங்க முடியல. பக்கத்தில் இருக்கிறவன்னு சொல்கிறான், அவனுக்கா கொடுத்த? ஐயா, அது சுடாட்டுக்கு போன மாதிரி தான், அது திரும்பாது. இப்போ இவனுக்கு கடுப்பாகி போச்சு. ஐயா, அவங்ககிட்ட எப்படி வாங்கணுமே அப்படின்ட்டு போய் அவன் சட்டையை பிடிச்சிட்டான். கொடுறா, கொடுத்துட்டு அவன் வேலையை பாடுறா, நான் எவ்வளோ நாள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், கொடு அப்படின்னு சொல்லி அவன் யார் இருக்கிற பேச்சை கட்டுட்டு என்னை நம்பாமல் திரிற, பாப்பா வந்து கையில் வாங்கிட்டு போப்பா அப்படின்ட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போனான். வீட்டுக்கு கூப்பிட்டு போய் வீட்டுக்கு கொல்லப்புறத்தில் போய் புளியை தோண்டினான். ஒரு புளிமுத்து விதையை போட்டான், அது மூடி தண்ணியை ஊற்றுனான். கடன் கொடுத்தாலும் அவங்ககிட்ட சொன்னான், பறி உனக்கு தான். எது? அந்த புளியை விதை போட்டிருக்கான்ல, இது புளியை மரமாகி அது பழம் பழுக்கும்ல, அது பறி இவனுக்கு தான் கொடுப்பானான். கடன் கொடுத்தாலும் அவனுக்கு தான் கொடுப்பானா, வேற யாரும் கொடுக்க மாட்டான். அப்போது அவன் பார்த்து கக்கன்னு சிரிச்சிருக்கான். ஐயா, இப்படி பேக்கலாம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி கக்கன்னு சிரிச்சிருக்கான். அதுக்கு இவன் சொல்லியிருக்கான், சிரிப்பப்பா சிரிப்பா, ஏன் சிரிக்க மாட்டேன், தொட்டு கை சேர்ந்துருச்சுன்னு சிரிக்க அப்படின்னா. எப்படி இருக்கு கொடுக்கல் வாங்கல்? இதுதான் கிராமத்தினுடைய வாழ்வியல், அதுதான் நடக்கும். இப்படி கிராமத்தினுடைய நகைச்சுவை என்பது அவர்கள் வாழ்வோடு சேர்ந்தது. அது நமக்கு சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் நகைச்சுவைக்குன்னே ஒரு கூட்டம் வந்து உற்பத்தி பண்ணது பாருங்க, அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். இன்றைக்கு வரைக்கும் நான் அந்த ஆச்சரியம் தாங்க முடியல. எப்படி அதை உற்பத்தி பண்ணுறாங்க? அது பசி இல்லாதவர்கள் அவங்க உற்பத்தி பண்ணுறது இருக்கு. ஒன்றுக்குள்ள ஒன்று பேசிக்கிட்டு ஒன்றுக்கு ஒன்று சிரிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நகைச்சுவை. இந்த கரசியல் இலக்கியத்தை பற்றி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி, இந்த தாலாட்டு பாட்டு, பழைய தாலாட்டு பாட்டு, 6 காவேரி அது நடுவே ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கம் கடலாடி திருப்பார் கடலாடி, ஸ்ரீரங்கம் ஆடி திருப்பார் கடலாடி, மாமாங்கமாடி மாசி கடலாடி, தவமிருந்து பெற்றவனும், ஏரியெல்லாம் பெருகி எருமை குளிச்சேரி, ஆறெல்லாம் பெருகி யானை குளிச்சேரி, குளமெல்லாம் பெருகி குதிரை குளிச்சேரி. எது? பிள்ளை அழுத கண்ணீர். அவள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா காட்டில், பசியில் பிள்ளைங்க அழுது, ஆண்டங்க நின்றுக்கிட்டு விட மாட்டேங்கான்.
அது மீறி அவளால் வர முடியல. என் பிள்ளை அழுத கண்ணீர், ஏரியெல்லாம் பெருகி எருமை குளிச்சேரி, குளமெல்லாம் பெருகி குதிரை குளிச்சேரி, ஆறெல்லாம் பெருகி யானை குளிச்சேரி, இஞ்சிக்கு பாஞ்சி எலுமிச்சை வேரோடி, மஞ்சளுக்கு பாஞ்சி மருதாணி வேரோடி, வாழைக்கு பாஞ்சி வழிப்போக்கர் காலெலும்பி, வாழைக்கு பாஞ்சி வழிப்போக்கர்லாம் காலெலும்பி, என் பிள்ளை அழுத கண்ணீர் மடையடிச்சும் நிற்கலையே என்று அழுவா. இது பழைய தாலாட்டு பாட்டு. இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சிக்கலில் இப்போ மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிடிக்க மாட்டேங்கி, மருமகளுக்கும் நாத்தனாளுக்கும் பிடிக்க மாட்டேங்கி. இப்போ இந்த லட்சத்துக்கு பகலெல்லாம் சண்டை. அந்த சண்டையில் மருமகாரி ராத்திரி அவங்கள கூட எதுவும் சண்டை போட முடியாமல், ஏன்னா புருஷன் அவங்க கூட தான் நிற்பான். அம்மா பேச்சை தான் காப்பான், அக்கா பேச்சை தான் காப்பான். அதனால் இவா வேறு வழி இல்லாமல் தாளாட்டும் போது அந்த பாட்டில் அந்த மாமியாளுக்கும் அந்த நாத்தனாளுக்கும் ஒவ்வொரு வரி வச்சு படிப்பா. பூமி இந்த நல்ல பூமி, எனக்கு வச்ச புண்ணியரும் நல்லவர், அந்த புண்ணியரை பெத்தெடுத்த பெருங்குரங்கே தொந்தரவு. யார்? மாமியா வாயை திறந்து படுத்து கிடப்பாவா? இது இருக்கிற விஷயம் புரியாமல். மண்ணுந்தா நல்ல மண்ணு, எனக்கு வச்ச மன்னவரும் நல்லவர், அந்த மன்னவர் உடன் பிறந்த மலக்குரங்கே தொந்தரவு. நாத்தனாள் இப்போ புருஷங்கரன் வந்துடுவான். அவன் வந்து பாடும்போது கரெக்டாக படிக்கணும், இல்லை அவன் கண்டுபிடிச்சிடுவான். அவனை யாரு அடிச்சாரு சொல்லி எழு. மாமா அடிச்சாரா மல்லிகைப்பூ செண்டால, அத்தை அடிச்சாரா அரளிப்பூ தண்டால. மாமன்னா இவன் கூட பிறந்தவன், அதனால அவன் நைஸாக அடித்தானான் மல்லிகைப்பூ செண்டால. அத்தை அவட பிறந்தவல்ல, புருஷன் கூட பிறந்தவல்ல, அரளிப்பூ தண்டால மொத்துன்னு அடித்தாலும். இப்போ வந்துட்டான், இன்னும் புருஷங்கரை வந்துட்டான். என்னம்மா அவெல்லாம் தூக்கிட்டாங்க, நீ தான் கஷ்டப்பட்டுக்கிட்டியா, சரி கொண்டா நான் கொஞ்ச நேரம் ஆடுறேன் அப்படின்ட்டு அவன் தாளாட்டுறான். ஆம்பளையால் தாளாட்ட போகிறான். ஆம்பளையால் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நாளைக்கு அவங்களுக்கு நாளை கொண்டு உதவும். அவன் தாளாட்டுறான். அவனை யாரும் மடிக்கவில்லை, ஐவிரலும் தீண்டவில்லை, அவனை யாரும் மடிக்கவில்லை, ஐவிரலும் தீண்டவில்லை, அவன் தானா அழுகிறாண்டி ஒரு தம்பி துணை வேணும்னு. இப்படியே அப்ளிகேஷனை போட்டு இப்போ சீனாவை முந்திட்டோம் தெரியுமா? இப்போ சீனா தான் நம்பர் 1 இருந்தான். அடுத்து இப்போ நம்ம பின்னாடியே போய்கிட்டு இருந்தப்போ அவனை முந்தியாச்சு. இப்போ நம்ம தான் நம்பர் 1 இப்போ ஜனத்தொகையில். இப்படி எல்லா இடங்களிலும் அரசியல் இலக்கியத்தில், அரசியல் வாழ்க்கையில் நகைச்சுவை ததும்பி கிடக்கிறது. ஆகவே இன்னொரு சந்தர்ப்பத்தில் நிறைய பேசுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி.